வணக்கம் நண்பர்களே. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலிருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா 4வது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இளம் புழுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி மிட் நைட்டில் வந்துச்சு ஒரு 12:30க்கு மேலே. ஸோ வந்த புழுக்களை நம்ம மார்னிங் போய் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் எந்த ஒரு அசைவின்றி இந்த புழுக்கள் காணப்பட்டுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். வாய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கருப்பாக ஒரு டாட் மாதிரி இருந்துச்சு இளம் புழுக்கள். அப்போ இது என்ன பருவத்தில் இருக்குது அப்படின்னா தோல் உரிக்காமல் இன்னும் இருக்குன்றது தான் இதோட முழு விளக்கமே. இந்த முழு விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பட்டு புழு வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தோல் உரிச்சிருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். உறுதி செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோன்னா விஜிதா கிரீன் பவுடர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து நம்ம ஃபீட் கொடுக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது காலையில் எடுத்த வீடியோ. இப்போ பாருங்கள், இது ஈவினிங் நான் எடுத்த வீடியோ. அதே இது 28ஆம் தேதி ஈவினிங் நான் எடுத்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். நல்லாவே புழுக்கள் எல்லாமே அசைவுகளுடன் காணப்படுது. அதே மாதிரி வாயை பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு ரவுண்டாக உருண்டையாக மாறிடுச்சு. ஒரு பெரிய ஒரு கடுகு இருக்குது பார்த்தீங்களா? கடுகு மாதிரியே சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடுகு மாதிரியே இதோட வாய் தோல் உரிச்சிச்சு அப்படின்னா மாறிடும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். அப்போ இதை வச்சு தான் நம்ம உறுதி செய்யணும். முழு புழுக்கள் 95% புழுக்கள் தோல் உரிப்பு முடிச்சிருச்சான்றதை உறுதி செய்யணும். அதுக்கப்புறம் தான் நம்ம விஜிதா கிரீன் பவுடர் அடித்து அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் நம்ம இளம் புழுக்களுக்கு தலை இலை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். மல்பெரி இலைகளை. சரிங்களா? தோல் உரிப்பை உறுதி செய்யாமல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அன்சைஸாக புழுக்கள் வளர ஆரம்பிச்சிடும். அப்போ இப்போ ஆரம்பிக்கிறதான் கடைசி வரைக்கும் அன்சைஸாகவே போயிட்டுருக்கோம். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 100% புழுக்கள் முழுமையாக தோல் உரிக்கணும். அதனால் நம்ம நல்லாவே வெயிட் பண்ணலாம். தோல் உரித்த புழுக்கள் பார்த்திங்கன்னா அங்கங்கே அசைவில் தான் இருக்கும். ஸோ அது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதனால் நம்ம வெயிட் பண்ணலாம். 24 மணி நேரம் வரைக்கும் அந்த புழுக்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுக்கு ஃபீடிங் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை தோல் உரித்த புழுக்களுக்கு. சரிங்களா? அதனால் நம்ம வெயிட் பண்ணி எல்லா புழுக்களுமே நல்லா தோல் உரிச்சதை உறுதி செஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபீட் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஈவனாக எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். நண்பர்களே, நம்ம இப்போ 4th பேஜில் ஃபஸ்ட்டு டே பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்களுக்கு வீடியோக்கள் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.